இப்போ பார்த்துருக்க இந்த தொட்டி இந்த நிலைமைக்கானதுக்கு காரணம் நான் தான். அதாவது தண்ணி புடிச்சு வச்சு மீன சேல் பண்ணிட்டேன். அந்த தொட்டி இப்போ எடுத்து பார்த்தா தான் தெரியுது இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஃபுல்லா உப்பு பூத்து கரையாயிடுச்சு கிளாஸு. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதேமாரி இந்த கிளாஸ் இந்தமாரி ஆனதுக்கு காரணம் இப்போ காட்டுறேன் பாருங்களேன். இந்த தொட்டியில தான் இந்த பீட்டாவ போட்டு வச்சுருந்தேன். இந்த பீட்டா வந்து எனக்கு ஃபுல் மூன் பீட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலா. இது வந்து நான் 150க்கு வாங்கினேன். ஆனா நம்ம வீட்ல வந்து நான் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த பீட்டா வேணும்னு கேட்டிருந்தாரு. சரி அதனால அவருக்கு நான் இத பேக் பண்ணி குடுத்துட்டேன். அவரு இத பாருங்க இங்க வந்து காலைலயே வந்து நின்னுன்னு இருக்காரு. ப்ரோ எனக்கு இது வேணுன்ட்டு. சரி ஓகேடா அப்படின்ட்டு நான் அவனுக்கு பேக் பண்ணிட்டேன். அதேமாரி காசும் வாங்கியாச்சு. ₹100 தான் வாங்கினோம் 150க்கு. அது இப்படி வச்சிருந்த தண்ணி கொஞ்ச நேரத்திலேயே அது தண்ணி ஃபுல்லா கம்மியாகி அந்த கிளாஸ் ஃபுல்லா உப்பு பூத்துடுச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க தான் சொல்யூஷன் சொல்லணும். பை கைஸ்.